பண்ணில் தூவி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம சாங் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். 3D சாங் லிரிக்ஸ் வீடியோ, 3D வீடியோ லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிஎன்ஜி ரிமூவ் பிஎன்ஜியில் போய்ட்டு நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் ரிமூவ் பண்ணதுக்காண்டி ரிமூவ் பிஜின்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை கூகுளில் போய்ட்டு remove.com போட்டினாலும் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் லோடிங் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்லோடு இமேஜ் இருக்கும். அதை போய்ட்டு கேலரியில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் போய்ட்டு இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி ரிமூவ் பிஜி பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும், கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம ரிமூவ் பிஜி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண பார்ப்போம். அப்படியே நீங்கள் பேக்கில் போய்ட்டு அந்த அலைட் மோஷன் ஆப்பில் போயிடுங்க. ஆப்பில் பீட் மார்க்கிங்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இப்போ அந்த ப்ளூ கலர் இமேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் 68 இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இமேஜுக்குள்ளே போகும். ஓகேவா? இப்போ இமேஜுக்குள்ளே போனோடனே ரிமூவ் பிஜி நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ரிமூவ் பிஜை கிளிக் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான இமேஜை அப்படி ப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்குமே கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ணணுமோ அதை ரிமூவ் பிஜி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் வந்து வேறவங்க இமேஜ் வச்சு எடிட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்களா, இப்போ நம்ம இதை செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோடனே இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் ஆகிருக்காட்டாக இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.